தினமொரு வசனம். பிரசங்கி 1 வசனம் 14. சூரியனுக்கு கீழே செய்யப்படுகிற காரியங்களை எல்லாம் கவனித்து பார்த்தேன். இதோ எல்லா மாயையும் மனதுக்கு சஞ்சலமுமாயிருக்கிறது. நாம் எல்லோரும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ விரும்புகின்றோம். ஆனால் ஆசீர்வதிக்கப்படுதல் என்றால் என்னவென்பதுதான் பலருக்கு தெரியவில்லை. நமக்கு சந்தோஷம் தரும் என்று நாம் நம்புகின்ற சில நல்ல சூழ்நிலைகளையும் நன்மைகளையும் தேவனிடமிருந்து பெற்றுக்கொள்வதையே நாம் ஆசீர்வதிக்கப்படுதல் என்று எண்ணுகின்றோம். செல்வ வளம், நல்ல கல்வியறிவு, நல்ல ஆரோக்கியமான சரீர நிலை, நல்ல திறமைகள், நல்ல தொழில், நல்ல வேலை ஆகியவற்றை பெற்றிருக்கும் பலர் அவைகள் கர்த்தரால் கிடைக்கப்பெற்ற நல்ல ஆசீர்வாதங்கள் என்று நம்புகின்றனர். ஆனால் அவ்விதம் நம்புகின்ற பலருடைய வாழ்க்கை சந்தோஷமற்றதாகவும் சமாதானமற்றதாகவும் ஒழுங்கற்றதாகவும் இருப்பதை பார்க்க முடிகிறது. காரணம் என்ன? தேவனுடைய உறவும் அவருடைய பிரசன்னம் நிறைந்த வாழ்க்கையும் தான் ஆசீர்வாதமான வாழ்க்கையின் அஸ்திபாரம். தேவனால் என்னென்ன பெற்றுக்கொண்டிருக்கின்றோம் என்பது அல்ல, தேவ உறவையும் ஐக்கியத்தையும் பெற்றுக்கொண்டிருக்கிறோமா என்பதே முக்கியம். ஏனென்றால் மனித வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படுதல் என்பது தேவ உறவினால் தானே அன்றி தேவனிடத்திலிருந்து நாம் எதிர்பார்க்கும் சில நன்மைகளினால் அல்ல. ஏதோ ஒரு ஆலயத்திற்கு போய் வந்தால் ஆசீர்வாதம், ஏதோ ஒரு தேவ ஊழியரிடம் போய் ஜெபித்தால் ஆசீர்வாதம், ஏதோ ஒரு ஆசீர்வாத கூட்டத்தில் சேர்ந்தால் ஆசீர்வாதம் என்று பலர் எண்ணுகின்றனர். ஆனால் தேவ உறவை தேடி தேவ ஐக்கியத்தினை நமக்குள் அனுபவிக்கும் வரை ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்வினை நாம் காண முடியாது. ஒருவேளை தேவன் சாலமோனை போல நமக்கு மிகுதியான பொருளாதார வளத்தையும் ஞான வளத்தையும் தந்திருந்தாலும் தாவீதை போல தேவ சமூகம் தேடி மகிழும் அனுபவம் நமக்கு இல்லை என்றால் பிரயோஜனம் இல்லை. சாலமோன் எல்லா நன்மைகளையும் பெற்றிருந்தும் தேவ உறவின் அடிப்படையில் அவன் வாழவில்லை. எனவே இறுதியில் எல்லாம் மாயை என்று புலம்ப நேர்ந்தது. ஆம், நாம் பெற வேண்டிய முதலாவது ஆசீர்வாதம் தேவ உறவும் தேவ பிரசன்னமுமே. ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் தேவ ஐக்கியத்தில் நிலைத்து இருப்பவராகவும் தேவ சமூகத்தில் நிலை நிற்கும் மனிதனாகவும் வாழ கிருபை பாராட்டும். ஆமென்.